இருந்து 12ஆம் வகுப்பு 3 நாட்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை உத்தரவு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவ நோசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹாலிடே ரிலேட்டடாக அப்டேட் பண்ணக்கூடிய நியூஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழ்நாட்டில் இந்த பிப்ரவரி மந்தில் லோக்கல் ஹாலிடே நிறையா வரும். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு லோக்கல் ஹாலிடே எதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 நாட்கள் விடுமுறை கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சற்று முன்பு வெளியான தகவல் அடிப்படையில் நாகை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை கொடுத்துருக்காங்க. புகழ்பெற்ற நாகை நீலதாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு வர பிப்ரவரி 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. பிப்ரவரி 10 திங்களன்று வருவதால் சனி ஞாயிறு 2 நாட்களும் சேர்த்தால் நாகை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி திருமருகல் ஒன்றியங்களில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் 3 நாட்கள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 11th 12th ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கிறதுனால அவங்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது. மற்ற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா விடுமுறை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வர 10, 11, 12 கிட்டத்தட்ட 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தான். சரிங்களா? செய்முறை தேர்வு இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது அப்படின்னு சொல்லி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. எப்போவுமே தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு நிகழ்வுகள் தலைவர்களோட பண்டிகைகள் இந்த மாதிரி நடக்கும் பட்சத்தில் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அதில் தலையிட்டு ஜியோ அரசாணை பார்த்தீங்கன்னா வெளியிட்டுவாங்க. அதன் அடிப்படையில் நாகை மாவட்டத்தில் பிப்ரவரி 10, 11, 12 கிட்டத்தட்ட 3 நாட்கள் தொடர் விடுமுறை அறிவித்து சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். வீடியோ அனுப்புறத ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவ நோசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. இதான் அப்டேட்டு. நன்றி.